விஷயம் அப்படின்னா, நான் வந்து பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டேன் அப்படின்னா, நான் வந்து ரோட்ல போய்கிட்டு இருந்தேன். திடீர்னு வந்து ஒரு வேன்காரங்க வந்து சப்புன்னு ஏற்றிட்டாங்க. என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, குட்டி பிராங்க் தான் பண்ண. பிராங்க் கிடையாது, ரியல் தான். அது வந்து அவங்களுக்கு பிராங்காவே இருந்துச்சு. வீடியோ எந்த இது எடுத்துக்கிட்டு வர போடி என்ன எடுத்துட்டு என்னமா சும்மா சும்மா எடுத்துக்கிட்டு எதுக்கு இவங்க இப்போ கோபமா என்னது இவங்களுக்கு என்னன்னு தெரியல. ஏன்னா வந்து நான் வீடியோ இவங்களுக்கு தெரியாம வீடியோ எடுத்தேன். அது நீ வீடியோக்குள்ள பாப்பீங்க. அது ஒரு வீடியோ எடுத்துக்க மாதிரி அது நாம பிராங்க் பண்ணுங்களேன். இவன் வந்து சரியான கோபத்துல இருக்காங்க. எதுக்கு கோபமா இருக்காங்க எல்லாமே நீங்க வீடியோக்குள்ள பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள நேரலாம். Butterfly couples. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சேடான விஷயம்னா என்ன விஷயம் அப்படின்னா, நான் வந்து பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டேன் அப்படின்னா, நான் வந்து ரோட்ல போய்கிட்டு இருந்தேன். திடீர்னு வந்து ஒரு வேன்காரங்க வந்து சப்புன்னு ஏற்றிட்டாங்க. பின்னாடி வந்து இங்கிட்டு ஆள் நுப்பாட்டுறதுக்கு பதிலாக அங்கிட்டு பார்த்துட்டு இங்கிட்டு பார்க்காம வந்து ஏற்றிட்டாங்க. பின்னாடி இதில் ஏற்றிட்டாங்க. அதனால வந்து வண்டி கீழே விழுந்துட்டு எனக்கு வந்து அடி அவ்வளோவா கிடையாது. எதுக்கான இந்த வீடியோ எடுக்க அப்படின்னா, சீதை வந்து அவங்கள்ட்ட சொல்லும், என் குட்டி மாட்ட சொல்லி எப்படியும் வந்து நம்ப மாட்டாங்க. எப்படி கேமரா தூக்கிட்டு போனால் எப்பயுமே ஃப்ராங்க் பண்ணுறதுன்னு தெரிஞ்சு நம்ப மாட்டாங்க. அதான் அவங்க எப்படி என்னென்ன பண்ணுறாங்க எல்லாமே நான் வந்து வீடியோ இதிலே காட்டுறேன். சின்ன அதுக்கு முன்னாடி நான் கீழே விழுந்ததுக்கு ஆதாரம் காட்டிக்கிட்டேன். இருந்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மண் ஒட்டி இருக்கா இது வந்து கீழே விழுந்தது. ஹேண்ட்பேர் வந்து அப்படி பெண்ட் ஆகிட்டு இப்போ நேராக வச்சு காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கே தெரியுது ஹேண்ட்பேர் பெண்ட் ஆனது. இந்த ஹேண்ட்பேர் வந்து அப்படியே பெண்ட் ஆகிட்டு முன்னாடி வச்சு காட்டுறேன் பாருங்க. தெரியுது உங்களுக்கு ஹேண்ட்பேர் பெண்ட் ஆனது. இந்த விளிம்புக்கும் பாருங்க ஹேண்ட்பேர் வந்து பெண்ட் ஆகிட்டு. சைலன்சர் வந்து அப்படியே உடஞ்சிட்டு இருங்க. ஒரு சைடுங்க லைட் போட்டு காட்டுறேன். சைலன்சர் பார்த்தீங்களா அப்படியே கொஞ்சம் உடஞ்சி இதாகிட்டு. வேற ஒன்றும் இந்த குட்ரஸர் மட்டும் வளைஞ்சிருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. அவ்வளோதாங்க. ஏன்னா ரொம்ப கிடையாது, லைட்டாக கீழே விழுந்தோம். அடுத்து நம்மளுக்கு இந்த கால் மட்டும் கொஞ்சம் லைட்டாக அடிப்பட்டு வீங்கி இருக்கு. இது வந்து நம்ம வந்து சொல்ல போகிறோம். என்ன சொல்ல போகிறோம்னா, அவங்கள்ட்ட இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லுன்னா அப்படியே நல்லாயிருக்கும். அவங்க என்னென்ன பண்ணுறாங்க பார்ப்போமே. நம்ம உண்மையை நினைக்காங்களா ஃப்ராங்க் நினைக்காங்களா பார்ப்போம். நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக பாருங்க, நல்லாயிருக்கும். எப்படியுமே அவன் நம்ப மாட்டான், சத்தியமாக நம்ப மாட்டேன். எனக்கு நான் வந்து வண்டி கரெக்டாக ஓட்டணும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால வந்து நம்ப மாட்டாங்க. எப்படியுமே நான் உள்ளே போய் காட்டுறேன், நீங்களே பாருங்களேன். இப்படி செல்லை கொண்டு போய் இப்படி காட்டு, நீ ஃப்ராங்க் பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ப மாட்டாங்க. அது வந்து நான் வீடியோவில் கண்டிப்பாக காட்டுவேன். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நல்லாயிருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன ரியாக்ஷன் பண்ணுறாங்க எல்லாமே நான் வீடியோவில் காட்டுவேன். வாங்க. ஆனால் ரொம்ப எனக்கு கால் நட்டு அடிபட்டுருக்கு. நான் வந்து அடிபட்டுருக்கு. இன்னும் ஃபுல்லாக நான் மற்ற எல்லாமே நான் வீடியோ ஃபுல்லாக சொல்கிறேன். வந்து அவங்களை என்ன பண்ணால் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து வீட்டுக்குள்ள நாங்கள் ஜாலியாக அப்படி தான் பேசிப்போம். கீழே விழுந்தமா சத்தியமா கீழே விழுந்தமா. நம்ம சத்தியமா சைலடிக்கு கீழே விழுந்து லூசி. சும்மா செல் சும்மா வச்சிருக்க வீடியோ எடுக்க சத்தியமா வீடியோ எடுக்கலடி பக்கி. கீழே விழுந்துருக்கா தெரியுதா? கீழே விழுந்துருக்கு. ராமிசா கீழே விழுந்துருக்காம நம்புமா. சத்தியமா தலையில அடிக்க மாமா நினைக்கிற போயிருக்கு. சத்தியமா கீழே விழுந்துருமா. வீங்கி இருக்கு கால். கால் அப்படியே வீங்கிட்டு எனக்கு பாரு. உன்னி கால் வீங்கிட்டுமா. சரி அப்ப நீ வண்டியை பாட்டு நீ பேசப்பா. வண்டியை பாட்டு பேச தலையில அடிக்க கீழே விழுந்துருக்கிட்டு இதுக்கு நம்ம வேணுமா? சிம்பிள். இங்க பாரு, இந்த சட்டை இங்க பாரு. சட்டை அழுக்காயிருக்கா? இந்த அழுக்காயிருக்கான்னு தெரியுதா? கீழே விழுந்தா அழுக்காயிருக்கு. என்னடே சிரிக்க சத்தியமா வாயில கீழே விழுந்துட்டு பக்கி. சத்தியமா நம்ப முடிக்காதும்மா. பிராங்க்லாம் கிடையாதுமா. பிராங்க் போய் நான் வீடியோ எடுக்க மாட்டேனா? சத்தியமா பிராங்க் கிடையாது. வீடியோ செல்லு சும்மா வச்சிருக்கம்மா. செல்லு சும்மா எடுக்கிறதா? வீடியோனா வீடியோ ஆனா இருக்கும். உண்மை வீடியோ ஆனா ஆகல. சத்தியமா இங்க பாரு.
பண்ண சொல்லி சத்தியம் இல்ல சத்தியம் பிளான் கிடையாது வீடியோ எடுக்கல அப்ப இப்படியே வச்சுட்டே இருக்க நீனு இப்படி சும்மா சென்று வச்சிருக்கம்மா சூப்பர் அது கரண்ட் வேற போயிட்டு உன்னைக்கு இந்த அடி கரண்ட் போயிட்டு கரண்ட் போயிட்டு அது ஒரு நாள் உனக்கு லைட் எதுக்கு அடிச்சிட்டு இருக்குன்னா இருட்டுல வந்தனால டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு இருந்தேன் ஏன் வீடியோ உண்மைக்கு வீடியோ கிடையாது நம்பிடி இப்படி காட்டு எப்படி காட்டினாங்க பாரு இப்படி காட்டினாங்க உண்மைக்கு இந்த அடி இல்லடி நீ பொய்யா சொல்லு சும்மா சும்மா ஏமாத்திட்டு இருக்கோம் அது மாதிரி சாப்பிட்டு பொய்யா அடிச்சு உன்னை கொண்டுருவேன் தலையில அடிக்க உண்மை மன கீழே உனக்கு ஆயிரமா உன போய் சொல்ல போறேன் குட்டிமா சத்தியமா உன் தலையில அடிக்க சத்தியமா உன் தலையில அடிக்க உண்மை ஆனா ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்லை பாரு கால் அடிபட்டுருக்கடி கால்ல பாருங்க ஒரு கால்லாம் அடி காலு வளையிட்டு கால் கீழப்பா கீழே உளுந்துட்டு நம்ப முடிக்கடி சத்தியமே கீழே உளுந்துட்டமா நம்புமா நீ நம்புறாங்கம்மா மக்கள் நம்புவாங்க மக்களுக்கு மாற வீட்டுல நம்ம வீட்டுல அம்மால நம்புவாங்க நீ சத்தியமா போய் தான் சொல்லுவ சரிப்பா நீ வந்து நான் வீடியோ எடுக்க நினைக்கல பார்த்து செல்ல கூட ஆஃப் பண்ற நீ வந்து நீ இது பைக்கை பார்த்து நீ வாய் பேசு சரியா பைக்கை பார்த்து பாப்பா நான் வீடியோ ஆஃப் பண்றேன்ப்பா ஆஃப் பண்ணி வாடி வீடியோ தானே எடுக்க நீ தானே ஆஃப் பண்றேன்ப்பா உண்மைக்கு வந்து நம்ப முடிக்கம்மா இப்பவும் நீ வீடியோ தானே எடுக்கு வீடியோ எடுக்கலாமா இருட்டா இருக்கு லைட் ஆன் பண்றமா ஆஃப் பண்ணு நான் தடை வேற ஆஃப் பண்ணு ஏய் நீ கன்சியூ இருக்கும்போது இருட்டுலாம் போக கூடாது அவளை நீ பொய் மட்டும் சொல்லி சத்தியமா அவனுக்கு குள்ளிக்கோடி பொதைச்சிரும் பத்துக்கலாம் பொய் கிடையாது லூசாமா நீ ஒண்ணும் வேண்டாம் நீ பொய் கிடையாது பார்த்து போமா நீ சரி நீ வீடியோ ஆஃப் வீடியோ எடுக்கிறது லைட் ஒன்று காமிச்சுக்கிட்டு இருக்கேன் லைட் ஆஃப் பண்ணு சரிப்பா இவ தொல்லையா இருக்கும்பா ஆஃப் வா போன வாரம் லைட் ஆன் பண்ணிட்டு வரோம் ஒரே தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன நடந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஒன்று ஃப்ராங்க் நினச்சி வெளியே வந்தாங்க வண்டி கிண்டிலாம் பார்த்ததுக்கப்புறம் என் காலில் லைட்டாக வீங்கிருந்துச்சு அதையும் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப அழுது ரொம்ப மேக்ஸிமம் ரொம்ப ஒரு மாதிரி ஆகி சொன்னாங்க அதுக்கப்புறம் இனிமேல் இல்லைம்மா சும்மா இருந்து அவங்கள சிரிக்க வச்சேன் அப்படியே அங்கே வச்சு சிரிச்சுட்டு அப்படியே கோவப்பட்டு மேலே வந்துட்டாங்க இப்போ மேலே தான் இருக்காங்க அவங்களை எப்படியாவது சமாதானப்படுத்தணும் எப்படி சமாதானப்படுத்தணும் தெரியல ஏன்னா அவங்க வந்து ஃப்ராங்க் நினைச்சாங்க இது உண்மையாக இருந்தோன்னா அவங்களால வந்து இது ஏற்றுக்க முடியல இப்போ நான் கதவை திறந்து போக போகிறேன் அவங்க என்னென்ன ஏன்னா கரண்ட் வேற போயிட்டு சும்மா வீட்டில் வந்து மிடில் லைட்டு தான் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அது எப்படி வீடியோவில் கேப்சர் ஆகும்னு எனக்கே தெரியல நீங்கள் பாருங்க என்னென்ன அவன் எப்படி இருக்கா என்ன பண்ணுறாங்க பார்ப்போம் சரி குட்டிமா அது வந்து நாட்டுக்கு தெரியாம விழுந்துட்டோம்மா நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க கோவப்படாது இன்னும் என்கிட்ட பேசவே வேண்டாம் எதுக்குமா ஏய் லூசா தெரியாம விழுந்தது நான் என்ன செய்ய முடியும் உனக்கு எதுல லாட்டு பண்ணு ஃப்ராங்கா பண்ண லூசுமா பண்ணிக்கிட்டு இருக்க அது தெரியாம உனக்கு இதே இல்ல நீ அக்கறையே இல்ல என் மேல அக்கறை இருந்தாலும் நீ இப்படி பண்ணிட்டு வந்திருப்பியா என்னது மாமா அக்கறை லூசாமா நீ எதிர்ச்சே சரி லைட்டா ஒரு வேங்க தட்டி விட்டு போயிட்டாரு இது பண்ணிக்கிட்டு இருக்க லூசு மாதிரி உனக்கு அக்கறை இல்ல அதான் இப்படிலாம் கீழே விழுந்துவாரு என்னது அக்கறை இல்ல இது என்னது லைட் கரண்ட் லைட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ ஒண்ணும் தேவையே இல்லம்மா நீ வெறுமை ஏத்திட்டு இருக்காது என்ன தெரியாது சொல்லுமா என்ன சொல்லு நீ எதுக்கு இது பண்ற அது பண்றேன்னு கீழே ஒன்று உண்மையை ஒழுங்கா வந்து சொல்லிருக்க வேண்டியது உண்மையை சொன்னா கீழே ஒன்று உண்மை பொய்யா சொல்லிட்டு இருந்தோம் பொய் சொல்ல உண்மையை சொல்ல நீ ஒழுங்கா சொல்லி இருக்கணும் நீ வாய்ஸுக்கு நீ இது பண்ணிக்கிட்டு இருக்கமா நீ டவுசர் கிளியுது பொய் சரி சினிமா நீ வந்து எப்பவுமே இப்படி இருக்கக்கூடாது சிரிக்கணும் எனக்கு ஐடியே கிடையாது சும்மா இப்ப பொட்டு வச்ச தங்க கூட ஊருக்கு நீவர் கூட தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கறத அடி நீ தங்க கட்டி சிங்க குட்டி தலுக்கா பொட்டு வச்ச தங்க கூடம் அடே ஊருக்கு நீவர் கூடம் நான் பாட்டத்தானே தப்பு தப்பா படிப்பேன் நீ சிங்கர் சிரிப்பு இந்த சிரிப்பு கண்டபடி பண்ண இந்த சிரிப்பு தான் எப்பவுமே உன் முகத்துல வந்து சிரிப்பு தான் இருக்கணும் சொல்லு இங்க பாரு மாமா முகத்துல எவ்வளவு சிரிப்பு இருக்கும் அதுல டபுள் மடங்கு உங்க சிரிப்பு இருக்கணும் இங்க பாரு பல்லு 32 பல்லு எப்படி திருப்பி அம்மா சும்மாரி பொட்டு வச்ச ரங்க கூட
இங்க பாரு மல்லிகை பூவை பாரு. ஏ அம்மா தரைய தட்டுதம்மா மல்லிகை பூ. பொய்யிரு சத்தியமா அடிச்சிடும். இப்போ நீ கொஞ்சம் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுமே. ஏமா மல்லிகை பூவுக்கு கல்யாணம். சல்லக்கு 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 சல்லக்கு. அடிக்க வச்சிடாரு. சரி வண்டிக்கு அடிப்பட்டா உனக்குலயே அழகா இருக்கியம்மா. லைட்டை போட்டாலும் லைட்டு நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்படின்னு நீ தெரிய மாட்டேன். லைட்டை போட்டுட்டு இருக்கேன். சரியா? நான் உனக்கு வீடியோ நினைச்சுக்கிறேன். நான் வீடியோ எதுவுமே எடுக்கல. எனக்கு வீடியோ எடுக்கணும் அவசியம் கிடையாது. எனக்கு எப்பவுமே என் குட்டிமா சந்தோஷமா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும். நோ ஃபீல். எல்லாம் பொய் 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 பல்ல பொடியே அத்தோ. இப்படி அக்கறை இருந்தாலும் வண்டி ஓரமா விட்டு வந்திருப்பாங்க. பொட்டு வச்ச தங்க கூட அங்க கடைக்கு ரோட்ல உடச்சா. நீ சொல்றது எல்லாமே பொய். உண்மைக்கிட்டே உண்மை சரியான எவரு ரோட்ல ஃபேமிலி சரட்னு போறாரு. ஒருத்தர் வந்து டப்பு பாம்பு போட்டாரு. எல்லா கதையும் நீ பொய் பொய் பொய். லைட் அடிச்சு பார்க்கட்டா? ஏமா லைட் அடிச்சு பார்த்தாலுமே கண்ணு பரவாயில்லையே. நயன்தரா கண்ணு மாதிரி இருக்கு. உனக்கு இப்ப கூட கொஞ்சம் கூட கவலையே இல்லம்மா. லைஃப்ல வந்து கவலைப்படக்கூடாது. பொட்டு வச்ச தங்க கூட ஊருக்கு நீவர் கூட. உனக்கு என் மேல அக்கறையே இல்லை. லைஃப்லயே முக்கியமான ஆள்னா எங்க அம்மாவுக்கு அப்புறம் எங்க அப்பாவுக்கு அப்புறம் நீ மட்டும்தான். புரியுதா உனக்கு? புரியுதா உனக்கு? நோ பொய் நோ பொய். நாம நேரம் போய் சொல்லிருக்கேன். சொல்லு சொல்லுவீங்க. நீ சொல்லுவேன் போ. பொட்டு வச்ச தங்க கூட நீதானே நீதானே நீதானே. ஏமா இப்ப வந்து நம்ம வந்து கோவப்படக்கூடாது. நம்ம பிள்ளை வந்து வயிற்றுல இருக்கு. சந்தோஷமா இருக்கு. சரி பாப்பா. அப்ப என்ன நினைக்கல. அதனால சரி நான் வந்து ஆட்டி நான் வெளியே வச்சு சிரிக்க வச்சேன் இல்லையா? வந்து உள்ள கூட்டு வந்தோம்ல. நீ இப்ப ஏன் கோவப்படக்கூடாது? கோவங்கிறது புருஷ முன்னாடிக்குள்ள 5 நிமிஷம் மட்டும்தான் இருக்கு. ஓகே கிரிங்க பாரு. என் பொண்ணே ஏசுறா. என் பிள்ளை எனக்கு தெரியும். ஏசுறானோ? தெரியும்ல. என் பிள்ளை துடிப்பாண்டி அப்பாவை ஏசுறது. அவன் ஏதான் இன்னும் கொஞ்சம் கிளீன் தான் சொல்லுவான். அடிக்கலாம் வரக்கூடாது குட்டிமா. சரியா? சரியா? ஒரு நாளா நீ வந்து நான் நீ கோவமாறு கரண்ட் வந்துடும். பைக்கு அடிச்சு பைக்கு அடிச்சது உனக்கு அடிச்சது எப்படி இருந்தது? லூசிடி அவன் லைட்டை தட்டி விட்டாரு. சரியா? கொஞ்சமாட்டி என்ன பத்தி நீ யோசிச்சது பாட்டு படிச்சிருக்கே மாட்டேன். என்ன சொல்றீங்க? அது வீடியோ எடுத்திருக்கம்மா. என்ன வீடியோ? வீடியோ தான் எடுத்தியோ? வீடியோ சும்மா எடுத்த எல்லாருக்கும் பாக்க போனா லைட் வந்து வீடியோ கரண்ட் போயிட்டு அதனால லைட் அடிச்சு லைட் எடுத்து வீடியோ எடுத்தா வந்து கரண்ட் போயிட்டு லைட் எடுத்து சொல்லிட்டு இருந்தேன். இது வந்து உண்மைக்கு நான் கீழே விழுந்து எதுக்காக எப்படி விழுந்தேன் அப்படின்னா நான் வந்து கடைக்கு போயிட்டு இங்க ஓரமா வந்துகிட்டு இருந்தேன். இன்னொரு வேட்டையூர் போல வேலைக்கு வந்து ஆளை இறக்கி விடுவாங்க போல. அவங்க வந்து இங்கிட்டு இறக்கி விடணும் போல. இங்கிட்டு பார்த்துட்டாங்க. இங்கிட்டு பார்த்து இங்கிட்ட ஒரு வேலை பாக்கல. அப்படியே அடிச்சிட்டாங்க. மெதுவா ஸ்லோவா தான். ஸ்பீட் 10ல இருக்கும். ரொம்ப ஸ்லோவா தான் அடிச்சிட்டாங்க. நான் அப்படியே தரமா வண்டி அடிச்சிட்டாங்க. அதுல அடிச்சு நான் அப்படியே சார்ஜில் விழுந்துட்டேன். விழுந்ததுக்கு அப்புறம் அவங்ககிட்ட